தான் வாழ்ந்து காட்டுவது மூலம் பிறருக்கு வழிகாட்டுவதே சிறந்த பண்பு என்று வாழ்ந்து காட்டிய மகத்தான மக்கள் போராளி ஐயா இரும்பரை குணசேகரன் அவருடைய 28ஆம் ஆண்டு நிலவேந்தல் பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர் அருமை தோழர் உதயசங்கர் அவர்களே, இந்த நிகழ்வில் வரவேற்பு ஆற்றிய அருமை தோழர் அருளரசி அவர்களே, நிகழ்வை ஒருங்கிணைப்பு செய்திருக்கும் அன்பு இளவல் சவுந்தரபாண்டியன் அவர்களே, முன்னின்று நடத்தி கொண்டிருக்கும் கார்த்திகேயன் அவர்களே, ராவணன் அவர்களே, தேவேந்திரன் அவர்களே, நன்றிக்குற இருக்கும் தோழர் இளவெண் அவர்களே, எனக்கு முன்னால் ஐயா இரும்பரை குணசேகரனுடைய நினைவேந்தல் உரையாற்றிய அண்ணன் மீதா பாண்டியன் அவர்களே, அருமை தோழர் நிலவலகன் அவர்களே, அருமை தங்கை காஞ்சனா அவர்களே, அன்பு தம்பி வினோத் மலச்சாமி அவர்களே, தோழர் திராவிடர் கழக தோழர் மணிகண்டன் அவர்களே, நிறைவாக உரையாற்ற காத்திருக்கும் அண்ணன் தியாக அவர்களே, அண்ணன் பொலிலன் அவர்களே, மற்றும் எனக்கு முன்பாக அமர்ந்திருக்கும் தமிழ் சொந்தங்களே, என்னோடு வருகின்றிருக்கும் விடுதலை சிறுத்தைகள் நிர்வாகி அன்பு தம்பி அன்பு வடிவல் அவர்களே, தம்பி கருத்த பாண்டியன் அவர்களே, தோழர் மது அவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் எனது நன்றி. ஐயா இரும்பரை குணசேகரனை பற்றி ஓரிரு பதிவுகளை சொல்லி விடைபெற நிறைவு செய்கிறேன். விடுதலை சிறுத்தையினுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் 90 தொடக்கத்தில் மதுரை மண்ணில் இந்த இயக்கத்தை ஒரு மக்கள் இயக்கமாக, சுவரொட்டி இயக்கமாக, துண்டறிக்கை இயக்கமாக, சாமானிய உழைக்கின்ற மக்களை அமைப்பாக்கி கொண்டிருந்த வேளையில் மதுரையில் பல்வேறு இயக்கங்களை சார்ந்த தோழர்களை அழைத்து வந்து பொதுக்கூட்டம் நடத்துவார். அப்படி பொதுக்கூட்டம் நடத்திய தலைவர்களில் இன்றைக்கு அண்ணன் பொலிலன், அண்ணன் தியாகு, அண்ணன் மீதா பாண்டியன் போன்றவர்கள் அடங்குவார்கள். அப்படிதான் ஐயா இரும்பரை குணசேகரன் அவர்களையும் அழைத்து வந்து மதுரையில் பல்வேறு இடங்களில் பகுதிகளில் கூட்டங்களை நடத்தி அவருக்கு பதிவுகளை செய்வார். ஐயா இரும்பரை குணசேகரன் அவர்கள் சாதி ஆதிக்கத்துக்கு எதிராக நின்றார், தமிழ் தேசிய விடுதலைக்காக போராடினார். இப்படி பல்வேறு வரலாற்று பதிவுகள் இருந்தாலும் அவர் மனித நேயம் என்ற ஒன்று கருத்தியலை முன்வைத்தார். இன்றைக்கு பெரியகுளம் மண்ணில் அவருடைய புதல்வன் இவ்வளவு பெரிய பொதுக்கூட்டத்தை நடத்துகிறார் என்றால் அதற்கு காரணம் அவருடைய பண்பு மனித நேயம்தான், இந்த மக்களை நேசித்ததுதான். எண்ணிக்கை கம்மியாக இருக்கலாம் என்று தோழர் நிலவரன் கூறினார். ஏனென்றால் ஆண்ட சாதி, பெரிய அரசியல் கட்சிகள், நிலச்சுவாண்டர் நடத்துகின்ற அரசியல் கட்சிகள் பணம் கொடுத்து ஆட்களை அமர வைத்து தங்களுடைய ஆடம்பர ஆண்ட அரசியலை, மன்னர் அரசியலை பேசுவார்கள். ஆனால் மக்கள் விடுதலைக்காக, மண்ணின் விடுதலைக்காக நேசித்த ஒரு மகத்தான போராளியுடைய கூட்டம் இப்படிதான் நடக்கும். ஏனென்றால் அறம் சார்ந்து தான் கொண்ட கொள்கை நேர்மையாக வாழ்ந்த எத்தனையோ போராளிகளை இந்த மண்ணில் மறந்து விட்டோம். இங்கு வாடக்கோட்டு சுப்புவருடைய படத்தை திறந்து வைத்தோம், தியாகி இமலவேல் சேருடைய படத்தை திறந்து வைத்தோம், அப்புவாளுடைய படத்தை திறந்து வைத்தோம். ஆனால் இன்னும் இந்த மண்ணுக்காக, தமிழ் தேச விடுதலைக்காக போராடிய போராளிகளுடைய படங்களை திறக்க முடியாமல் இருக்கிறோம். நான் பெரிதும் மதிக்கக்கூடிய, என்னை தமிழ் தேசிய அரசியலை ஊட்டி வளர்த்த அண்ணன் சீலையம்பட்டி ராஜாவினுடைய படத்தையும் திறக்க வேண்டும் என்று ஆசை எனக்குள் இருக்கிறது. மேடையில் சீலையம்பட்டி ராஜாவா மட்டுமல்ல, அண்ணன் பாகனை நாகராஜனுடைய படத்தையும் திறக்க வேண்டும். தமிழர்களுக்காக, தமிழ் தேசிய விடுதலைக்காக, சாதி ஒழிப்புக்காக இந்த மண்ணில் களமாடிய அத்தனை பேருடைய படத்தையும் நாம் திறக்க வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு ஒரு சமூகம் நடிகர்கள் பின்னாடி போய் கொண்டிருக்கிறது.
ஒரு சமூகம் இன்றைக்கு ஆண்டான் அரசியல் பேசுகின்ற சமூகம் முன்னாடி போய் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு எத்தனையோ பிஞ்சு குழந்தைகள் மீது நஞ்சை விதைக்கின்ற அரசியலை கக்குகின்ற சூழல்தான் இந்த மண்ணில் சாதியவாதமும் சனாதனமும் வளர்த்து கொண்டிருக்கிறது. சின்ன சின்ன குழந்தைகள் எல்லாம் கூப்பிட்டு சாதிய மற்றவர்களை போட வைத்து அவர்கள் கையில் கயிறை கட்டிவிட்டு நீ இந்த சாதி நீ ஆண்ட சாதி என்று பிஞ்சு குழந்தைகள் மீது திணித்துக் கொண்டிருக்கிறார்கள் சாதிய மனோபாவத்தை. நாம் 30 ஆண்டுகளுக்கு முன்பு என்ன பேசினோமோ, 40 ஆண்டுகளுக்கு முன்பு எதற்காக களமாடினோமோ, மீண்டும் இந்த சமூகத்தில் அப்படி ஒரு களத்தையும் சூழலையும் அமைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். தெரு ஓரங்களிலும் கிராமப்புற திண்ணைகளிலும் உட்கார்ந்து இந்த சமூகத்தையும் தமிழர்களும் அமைப்பாக்கிய சூழல் உண்டு. ஆனால் இன்றைக்கு தமிழர்கள் தன்னுடைய தலைவனை சிறையில் தேடி கொண்டிருக்கிறார்கள், சினிமா திரையரங்கில் தேடி கொண்டிருக்கிறார்கள், அடுக்குமொழியில் பேசுகிறவனை நம்புகிறார்கள். ஆனால் இந்த மண்ணுக்காக மக்களுக்காக போராடுகின்ற போராளிகளை நினைவு கூர்ந்தால் கூட காவல்துறை தன்னுடைய சட்ட ஒழுங்கை நம்பிதான் திணிக்கிறார்கள். அவர்கள் நடத்தும் சட்ட ஒழுங்கு கஞ்சா வியாபாரம், சாராய வியாபாரம் இன்றைக்கு கொடிகட்டி பறக்கிறது. பிஞ்சு குழந்தை கூட இன்றைக்கு மது பழக்கத்துக்கு அடிமையாக கொண்டிருக்கிறார்கள். 14-16 வயது உள்ள குழந்தைகள் மது போதைக்கும் கஞ்சா போதைக்கும் தமிழகத்தில் பெருவாரியான நகரத்தில் அடிமையாக கொண்டிருக்கிறார்கள். இது வேதனையோடு சொல்கிறோம். நாங்கள் இங்கு பேசுவது அடுத்த தலைமுறை அதிகாரமிக்க தலைமுறையாக, தமிழ் தேசிய உணர்வுள்ள தலைமுறையாக உருவாக வேண்டும். அடுத்த தலைமுறை ஒரு அரசியல் தலைமுறையாக, அரசியலை வழிகாட்டியாக உருவாக வேண்டும். அதைதான் ஐயா இரும்பரை குணசேகர அவர்களும் நினைத்தார்கள், அதைதான் நடத்தி காட்டினார்கள். ஐயா இரும்பரை குணசேகர அவர்கள் 90 தொடக்கத்தில் அண்ணன் பசுபதி பாண்டியன் மீது ஒரு பொய்யான வழக்கை போட்டு காவல்துறை அவரை கைது செய்த போது அதை கண்டித்து மதுரையில் மிகப்பெரிய சாலை மறியல் போராட்டத்தை நடத்தி அண்ணன் வேலுச்சாமி, அண்ணன் இருளாண்டி, அண்ணன் முருகதாசன், ஐயா இரும்பரை குணசேகரன் போன்றவர்கள் கைது செய்யப்பட்டு மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார்கள். என்னிடம் வரும்போது தோழர் இளவரன் கேட்டார், ஐயா சிறைக்கு போயிருக்காரா என்று. நான் அண்ணன் வேலுச்சாமியிடம் உறுதி செய்தேன். ஏனென்றால் 3 நாட்களுக்கு முன்பு அண்ணன் இருளாண்டியிடம் கேட்டேன், ஐயா இரும்பரை குணசேகரன் அவர்களை பற்றி உங்களுக்கு தெரிந்ததை சொல்லுங்கள் என்று. நிறைய சொல்ல முடியும். குறிப்பாக அவர் செங்கனுடைய மாமனார் தானே, உன் நண்பருடைய மாமனார் உனக்கு தெரியாதா என்று கேட்டார். எனக்கு தெரியும், ஆனால் நீங்களும் வேலுச்சாமி அண்ணனும் அவரோடு களமாடினீர்கள். மருத்துவர் ராமதாஸ் மதுரையில் ஒரு பேர் நடத்தும் போது ஒரு முழக்கத்தை முன்வைத்தார். அது உங்களுக்கு நினைவிருக்கா என்று கேட்டேன் இருளாண்டிடம். அவர் சொன்னார், வடக்கே வன்னியர்கள் தெற்கே தேவேந்திரர்கள் என்று ராமதாஸை அழைத்து கூட்டம் நடத்தியவர்தான் இரும்பரை குணசேகர அவர்கள். அந்த மாநாட்டில் பேசிய ராமதாஸ் இந்த முழக்கத்தை மொழிந்தார். அப்போது சொன்னார், மேடை விட்டு கீழே போது, நீங்கள் சொல்லுவது சாதிய முழக்கம், இதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நேரடியாக மருத்துவர் ராமதாசிடம் கூறியவர் இரும்பரை குணசேகரம் அவர்கள். அதே போதுதான் மருத்துவர் ராமதாஸ் மதுரையில் ஒரு பேர் நடத்தும் போது அந்த பேரணியில் விடுதலை புலிகளுடைய தலைவர் அண்ணன் கிட்டுவுடைய படத்தை போராளிகள் ஏந்தி கொண்டு வரும்போது அதை ராமதாஸ் அவர்கள் பார்த்து, இந்த கிட்டு படத்தை யார் உங்கள் கையில் கொடுத்தது, இதையெல்லாம் உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என்று சொன்ன போது அண்ணன் வேலுச்சாமி அவர்களையும் ஐயா இரும்பரை குணசேகரன் கூப்பிட்டு இந்த படத்தை எல்லாம் உடனடியாக வாங்கி அறையில் பூட்டி வைங்கள் என்று சொன்னாராம். அதனால்தான் இன்றைக்கு அந்த கட்சி தமிழக அரசில் இருந்து அப்புறப்படுத்தப்பட்டுள்ளது. தளபதி கிட்டுவுடைய படத்தை அப்புறப்படுத்திய ராமதாஸ் அவர்களை தமிழர்கள் இன்றைக்கு ஏற்றுக்கொள்ள கூடாது என்ற சூழலை உருவாக்கி இருக்கிறது. ஒரு மகத்தான மக்கள் போராளுடைய ஐயா இரும்பரை குணசேகரனுடைய நினைவேந்தல் கூட்டத்தில் எனக்கும் பேச வாய்ப்பளித்த அருமை சகோதரர் மதியான் அவர்களுக்கு நன்றி கூறி, எனக்கு முன்னால்
அண்ணன் தியாகிகளும் அண்ணன் பொலிவனுடைய உறவோ நானும் அவருடைய உறவை கேட்க காத்திருக்கின்ற சொல்லி நிறைவு செய்கிறேன். தேவை உணராமல் போராட முடியாது, தேவை உணராமல் போராட முடியாது, போராட தெரியாமல் நாம் வாழக்கூடாது என்று சொல்லி நன்றி கொள்கிறேன்.